நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய சத்தான உளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஹைலி ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய फ्रेंड्स வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க உளுந்து களி ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி. சோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இது வந்து நீங்க வாரத்துல ஒரு டைம் செஞ்சு தரலாம். வளர்ற குழந்தைகளுக்குலாம் வாரத்துல ஒரு டைம் செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்தியா இருக்கும். அதே மாதிரி பெண்களும் இது வந்து வாரத்துல ஒரு டைம் எடுத்துக்கும்போது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். ஆண்களுக்கும் தரலாம். சோ கண்டிப்பா வீட்ல வந்து வாரத்துல ஒரு டைம் இந்த உளுந்து களி செஞ்சு சாப்பிடுங்க. ஹாய் फ्रेंड्स, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 50 கிராம் அளவு உளுந்து இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் உளுந்து வந்து அளந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பு அரிசியும் கலந்து எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் ரைஸ்க்கு பதிலாக இது போல் கவுனி அரிசி சிகப்பு அரிசிலாம் சேர்த்து பண்ணோன்னா இன்னுமே நல்ல சத்தாக இருக்கும். அதுக்காக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணுங்கள். அந்த தோலில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதனால் ஒருவேளை உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரேஷியோ. ஒரு கப் அளவு உளுந்துக்கு 1/4 கப் அளவு அரிசி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது போல் ஒரு சன்னியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி முழுமையாக வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல உளுந்து அரிசி, அது ரெண்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது போல் பாரம்பரியமான ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கைவிடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க. இந்த உளுந்து அதுக்கப்புறம் அரிசியோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் முழுமையாக வற்றிருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அதே மாதிரி உளுந்து அரிசியோட கலரும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், நல்லா கமகமான வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வறுத்துட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு களி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி களிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் டேஸ்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுட்டு கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட இதில் சூடு இல்லை. இப்போ இந்த உளுந்து அதுக்கப்புறம் அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே அளவுகளோட அதிகமான குவான்டிட்டியில் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் உளுந்தங்களி செய்ய தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் உளுந்தங்களி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த உளுந்து அதுக்கப்புறம் அரிசி இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிறேன். இப்போ ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அரிசி உளுந்து கூடவே சேர்த்து அரைச்சிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பொடியை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்து அரிசியில் அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்தோன்னா தான் கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியே வச்சுட்டு இது போல் தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிளறும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது பிகினர்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கலக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட கரைச்சி விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலரிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அங்கங்கே கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவுக்கு கூட சேர்க்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, அதுக்கப்புறமா வெல்லம் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மண் இல்லாத வெல்லம் கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை தண்ணி ஊற்றிட்டு காய வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் கூட மண் தூசிலாம் இல்லை. ஸோ நான் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெல்லம் வந்து அங்கங்கே கட்டிகள் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் இல்லாமல் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இதோட பதமும் நல்லா கெட்டியாக இருக்குது. இது இன்னும் நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. இந்த களி செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் அதோட சுவை வந்து அப்படியே மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது எந்த கப்பில் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுத்தமான செக்கில் ஆட்டி எடுத்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து நெய் சேர்க்கலாமான்னு யோசிப்பீங்க, நெய்லாம் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் பாரம்பரியமாக செய்யும்போது 1 கப் உளுந்துக்கு 1 கப் நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது. அதே மாதிரி நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது சத்தும் கூட. இந்த களியை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இது ரொம்பவே நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் அதுக்கப்புறமா ஆண் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். உளுந்தில் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது. ஸோ நம்ம எலும்புகளுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டயட்டில் இதை இன்க்ளூட் பண்ண பாருங்கள். இது வெயிட் போடுமான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக வெயிட் போடாது. நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா தான் வெயிட் போடும். லிமிட்டாக சாப்பிடும்போது வெயிட் போடாது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெயெல்லாம் இந்த களி நல்லா உறிஞ்சிக்கும். அது வரைக்கும் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் சேர்த்துருந்த நல்லெண்ணெயெல்லாம் களி நல்லா உறிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது கடாயில் கூட ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே அதோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியுதுல்ல. நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. ஆனால் இது இன்னுமே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த நல்லெண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த நல்லெண்ணெயெல்லாம் லேசாக வெளிவிட்டு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா கூட கெட்டிப்படாது, இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் கரண்டியில் அள்ளி இது போல் விடும்போது தானாக விழணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணுறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இரும்பு பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதோட டேஸ்ட் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வீடியோவில் சொல்லியிருக்க அதே ரேஷியோ அதே மெத்தடில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக வரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டண்ட்டான உளுந்தங்களி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.